ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். அண்டு என்னடா மிரர் முன்னாடி நின்று வீடியோ பண்ணிகிட்ருக்குன்னு கேட்பீங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக அண்ட் இன்னொன்று இருக்குது. அது ஒரு சம்திங் ஒன்று இருக்கிறதுனால தான் நான் பண்ணுறேன், இல்லைன்னா சும்மா எதுவும் பண்ண மாட்டேன்ல. ஸோ லைட்டு பேஸ் பண்ணி ஒரு பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான். ஸோ இதில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நேச்சுரலான சன்லைட்டு தான் ஸோ என் ஃபேஸில் படுது. எவ்வளோ ப்ரைட்டாக தெரியுறான்னு பாருங்கள். எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த டோன் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஸோ லைட்டை வந்து நமக்கு நிறையா பார்த்திங்கன்னா டைமென்ஷனில் நிறைய இதுக்கு யூஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கையில் நானே இவ்வளோ அழகாக தெரிகிறேன் அப்படின்னா வெறும் சன்லைட்டில் தான். இதுக்கு வேறு எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணல. சன்லைட்டில் மட்டுமே நான் பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணுறேன். ஓகேவா? அப்போ அப்படி இருக்கையில் ஒரு நார்மலாக நம்ம ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அதுக்கு லைட் ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியம். ஸோ அதுக்காக நம்ம வந்து கீ லைட்டு பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருக்கோம். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ஒரு ப்ளூ கலர் ஒரு லைட்டும் ஸோ ஒரு ரெட் கலர் லைட்டும் வந்து பேசிக்காக வந்து எடுத்திருக்கோம். அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நிறைய விஷயத்துக்கு க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நானுமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் அதை வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ அதான் இன்றைக்கி என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற சேனல் பர்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கேசட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அண்டு உள்ளே பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். அந்த 2 இது பார்த்திங்கன்னா அந்த லாக் காட்டாக இருக்குது பார்த்திங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கட் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதை வந்து கட் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து எடுக்க போகிறோம். சேஃபாக பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணிடுறேன். கட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் எல்இடி பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸோ பேக் சைடில் டபுள் சைட் டேப் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டு டாப்பில் பார்த்திங்கன்னா வந்து ஒட்டுங்க. ஸோ ஓகேவா? அப்போ தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். பேட்டரியெல்லாம் அப்போ தான் வைக்க முடியும். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நமக்கு முக்கியம். ஸோ இப்படி சைடில் வைக்கும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து எல்இடி வந்து டாப்பில் ஒட்ட சொன்னேன். இப்போ கரெக்டாக க்ளோஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? கை வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா வந்து வைக்க போகிறோம். அண்ட் நான் வந்து ஹோல்ஸ் போட்டு ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஃபிட் பண்ணிட்டேன் லெஃப்ட் சைட் கார்னரில். கனெக்டர் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ கனெக்ஷன் தான் பார்த்திங்கன்னா வந்து தரப்போகிறோம். ரெட் அண்ட் பிளாக் ஒயர் பார்த்திங்கன்னா வந்து இதில் இருக்குது. அண்ட் நான் வந்து சொல்கிறேன் எது வந்து கனெக்ட் பண்ணும் அப்படின்னு. கனெக்டரோட ரெட் ஒயரும் அண்ட் எல்இடியோட ரெட் ஒயரும் பார்த்திங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் பிளாக் ஒயரை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விட்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்டரோட ப்ளஸ்ஸும் அண்டு கனெக்டரோட மைனஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சில் இருக்குது. ஸோ இன்னொரு ஒயர் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு அண்ட் நீங்கள் வந்து மைனஸில் பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆயிரும். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. நான் பேட்டரி எடுத்து நான் அதில் வந்து போட்டு பார்க்குறேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன், எரியுது. அண்டு பாருங்கள், ஸ்விட்ச் ஆன் பண்ணால் ஆன் ஆகும். ஸோ இதுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா வேறு. ஸோ பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்கும். பழைய ஸ்விட்ச். ஸோ அது பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருந்தது. இது வந்து ரெட் கலர். அண்ட் இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாமா? ப்ளூ கலர் லைட் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நைட் டைமில் சுற்றி பிளாக் கலர் டேப் ஒட்டிட்டேன். அந்த எல்இடி மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து ஷூட் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வச்சு இது பண்ணலாம். பாருங்கள், இப்போது ரியல் வந்து லைட்டு வச்சு எடுக்கிற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த சைடு பார்த்துட்டு சென்டரில் பாருங்களேன், செமையாக இருக்குல்ல? அங்கே லைட் எடுக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. நீங்கள் கரெக்டாக வச்சு ஆங்கிள் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ நான் மானிட்டருக்கு முன்னாடி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்.
ரெட் கலர் சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதுவுமே நல்லா பிரைட்டாக தான் இருக்குது ஹெச்டபிள்யூ பேட்டரியிலேயே. நீங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னாலும் எடுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ஃபோட்டோஸ் வந்து நான் இந்த சென்ட் வச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் கரெக்டாக லைட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ பாருங்கள், நீ இங்கே பார்க்குறது எப்படி இருக்குது, நாங்கள் எடுத்துருக்கிற ஃபோட்டோவை பாருங்கள், செமையாக வந்திருக்குல்ல. நெக்ஸ்ட் நான் இந்த சென்ட் பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வச்சு இது பண்ணுறேன். வெயிட் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு எனக்கும் தெரியும். ஸோ நீங்கள் நினைக்கிறது இல்லை, கடைசியில் நான் வந்து இது என்ன நானே வந்து சொல்கிறேன். பட் நீங்கள் நினச்சது கிடையாது. இதோட ஃபோட்டோஸும் நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு முக்கியமானது, ஸோ இங்கே இது இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் எப்படி நினச்சிங்கன்னு வந்து எனக்குமே தெரியும். அது பாக்ஸோடு வச்சுருந்தேன்னா, ஸோ இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு சென்ட்டு தான். ஸோ பாருங்கள், சென்ட்டு தான், ஓகேவா? ஸோ இன்னொரு தடவை நீங்கள் எனக்கு க்ளோஸ்அப்பில் பார்த்துருங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு சென்ட்டு தான். பார்த்தீங்களா? இருங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பாருங்கள், பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து சென்ட்டு தான், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேறு ஆங்கிளில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஃபேஸுக்கு மட்டும் லைட் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைட்டு வச்சு என்னனாலும் பண்ணலாம். முக்கியமாக என்ன ஃபோட்டோ எடுத்தாலும் முக்கியமாக வந்து சன்லைட்டில், ஸோ நேச்சுரல் லைட்லேயே பார்த்திங்கன்னா வந்து எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா நேச்சுரலாக இருக்கிற லைட்டு தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, நல்லா ஒரு பூஸ்டப் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து காட்டும். அது நீங்கள் எடுக்கிற ஸ்கில்லை பொறுத்து இருக்குது. நான் அப்படியே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நான் வந்து நினச்சிருந்தேன்னா, ஸோ அந்த மிரர் எடுத்துகிட்டு நான் வந்து கேமரா மட்டும் ஃபோன் இப்படி பார்த்திங்கன்னா வச்சுட்டு செல்ஃபியில் வச்சுட்டு நான் வந்து முன்னாடி நின்று பேசியிருக்கலாம். பட் நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து சன் வந்து லைட்டாக பார்த்திங்கன்னா கீழே வந்துருச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். லைட்டாக பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக என் ஃபேஸுக்கே பார்த்திங்கன்னா வந்து வரும். அது ஒரு பார்க்குற ஒரு ஸ்பாட் லைட் மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் நிறைய க்ரியேட்டிவாக பண்ணலாம். நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2-3 ஃபோட்டோ தான் பார்த்திங்கன்னா வந்து எடுத்தேன். அதுவும் இதுதான் ரொம்ப ரிச் டோனில் பார்த்திங்கன்னா வந்து எடிட் பண்ணியிருந்தேன். அதுதான் நல்லா வந்துருந்தது. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறத பொறுத்து தான். நீங்கள் கரெக்டாக எடுத்திங்கன்னா எடிட் பண்ணிங்கன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா வந்துடும். நீங்கள் ஃபோட்டோ நல்லா எடுக்கலைன்னா எடிட் ரொம்ப பண்ணணும். நீங்கள் ஃபோட்டோ கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா எடிட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பண்ணாலே போதும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் நீங்கள் நிறையா பார்த்திங்கன்னா வந்து எடுக்கலாம். முக்கியமாக வந்து அன்பாக்சிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயம் ஸோ இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அது இது பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் சொல்லிட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அண்டில் தென் பை ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா. பாய்.